ஆதிமா அவளை விடாத. எதுக்கு நீ ஒரு பைக் அடிச்சிட்டு இருக்க? ஆதிமா நீ விடாத. அந்த கட்டையாலையும் அடிச்சு மண்டி உடைச்சிடு. அவன் பண்ண காரியத்துக்கு பைக் அடிச்சு நொறுக்க கூடாது. அவன் மண்டி உடைச்சிருக்கணும். கூப்பிடு அவனை. டேய் காஞ்ச பிரபு வாடா வரியா? பாத்து நீ அவன் மரியாதை இல்லாம இப்படிலாம் பேசின செவில பிஞ்சிரு பாத்துக்கோ. முதல்ல போறியா இல்லையா? ஏய் நான் போறதுக்கு வரல. அவனை ஓட விடுறதுக்காக வந்திருக்கேன். எங்கடி அவன்? கூப்பிடு அவனை. ஏய் என்னடி சொன்ன பேச்சையே கேட்க மாட்டியா? என்னமோ பேய் பிடிச்ச மாதிரி ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க. எனக்கு பேய் பிடிக்கல. உன் பேர இருக்கானே பெரிய ஈ, அவனுக்கு தான் அதிகாரம் பேய் பிடிச்சிருக்கு. அதான் என் டாடி கிட்ட அவன் ஆட்டத்தை காமிச்சிட்டு இருக்கான். இன்னைக்கு நான் அவனை அடிக்கிற அடியில அவன் மொத்தமா அழியணும். ஏய் எங்க அவன்? ரூம்ல தானே இருக்கான். ஏய் வெளிய வாடா. எங்க போயிட்டு இருக்க? என் பொறுமையை சோதிக்காத சொல்றேன். நீதான் பொறுமையை சோதிக்கிற. வா வா வந்துட்டியா? என் டாடி கூட மோதிரதா இருந்தா நேர்ல வந்து மோது. அதை விட்டுட்டு உன் பதவியை வச்சு யூஸ் பண்ணி பூச்சாடி காட்டுறியா? என் டாடிய பழி வாங்குறதுக்காக தான் எங்க கம்பெனியை பிளாக் லிஸ்ட் பண்ணிட்டேன்னா நாங்க அப்படியே பயந்துட்டு உட்காந்துருவோம்னு நினைச்சியா? நான் ஒன்னும் உன் டாடிய பழி வாங்குறதுக்காக உங்க கம்பெனி பிளாக் லிஸ்ட்ல போடல. அவரு பண்ண வர்க் சரியில்லை, அதனால கவர்மெண்ட் ரூல்ஸ் படி உங்க கம்பெனி பிளாக் லிஸ்ட்ல போட வேண்டியதா ஆயிருச்சு. இது தெரியாம தேவலாம் இங்க வந்து சத்தம் போட்டுட்டு இருந்த. பேசாம போயிரு. ரொம்ப நல்லவன் மாதிரி நடிக்காத. உன் மனசுக்குள்ள தனிப்பட்ட பகையை வச்சுக்கிட்டு தான் என் டாடிய பழி வாங்கி இருக்க நீ. ஏ விஷபாட்ல என்ன என் மருமகன் தான் சொல்லிக்கிட்டு இருக்கான்ல, சும்மா எகிரிக்கிட்டு இருக்கே என்ன? போ போய் வீடு போய் சேர்ப்பா. இல்லனா அவ்வளவுதான். இங்க திங்கிற சோத்துக்கு நல்லா கொலைக்கிறியே. ஆனா இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிட்டேன்னு வெச்சுக்கோ. அப்படியே மூஞ்சிலே குத்திடுவேன். இருங்க. எதுக்கு இவகிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு? போலீஸ்க்கு போன் பண்ணி இந்த மாதிரி பிரச்சனை பண்றான்னு சொன்னாலே அவங்க வந்து அள்ளிட்டு போய் லாக்அப்ல போட்டுருவாங்க. ஓ போலீஸா? பண்ணு போன் பண்ணு. ஆனா நான் பிரச்சனை பண்ணேன்னு சொல்லாத. அது பில்டப்பா இருக்காது. உன்ன இந்த உருட்டு கட்டையால அடிச்சா என்னடி பண்ற? சொன்ன கேளு வேல்வழி. இங்க எதுக்கடி வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? என் டாடியவே அவன் கஷ்டப்படுத்திட்டான். என் டாடியே அவன் அழ வச்சான். ஒரு செகண்ட் லேட்டா போயிருந்தா என் டாடி அவரே அவர் துப்பாக்கியால சுட்டுட்டு செத்து பாருமா. என் டாடி இது வரைக்கும் அவரை தலை நிமிந்து எல்லாரும் பாக்குற மாதிரி தான் இருந்தாரு. ஆனா இவனுக்கு எப்ப ப்ரமோஷன் கிடைச்சதோ அந்த ஆபீஸ்ல உட்கார்ந்தாலும் அப்போல இருந்து என் டாடிய கேவலப்படுத்தி தலைகுனிய வச்சுட்டான். என் டாடி இந்த நிலைமை காக்கல இவனை நான் சும்மாவே விட மாட்டேன். விடுமா? வேலு 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 வேணாமா சொன்ன வேலு நான் சொல்றது கேளுமா. இவங்களெல்லாம் இப்படி அடிக்க கூடாது. இப்படி அடிச்சா அதனால உண்டாகிற காயம் சீக்கிரமா ஆறி போயிடும். ஆனா நாம அடிக்கிற அடி காலத்துக்கு ஆறாத ரணமா அப்படியே இருக்கணும். அப்படி அடிக்கணும். வா வா சொல்றேன். நீ வாடா வா வாடா சொல்றது கேளு. வா வேலு போடா. ஒரு நிமிஷம். நான் இப்பவும் சொல்றேன், உங்களுக்கு எனக்கு தனிப்பட்ட முறையில பிரச்சனை இருக்கு. நான் இல்லங்கல. ஆனா நீங்க அந்த ஸ்கூல் பில்டிங்க கவர்மெண்ட் சொன்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி ப்ராப்பரா முடிச்சிருந்தீங்கன்னா நான் கையெழுத்து போட்டிருப்பேன். ஆனா நீங்க அப்படி பண்ணல. நான் சொன்ன எதையுமே நீங்க கேட்கல. கேட்கலன்னா போய் சொல்லாதடா. நீ சொன்னதுனால தான் நான் மறுபடியும் ரீகன்ஸ்ட்ரக்ஷனே பண்ணேன். அதுக்கப்புறமும் பில்ல சாங்ஷன் பண்ணாம என் கம்பெனியை பிளாக் லிஸ்ட்ல போட்டு வச்சிட்டேன். அதுக்கு என்ன காரணம்? நமக்குள்ள இருக்கிற தனிப்பட்ட பகைதானடா. இல்ல, நீங்க ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதும் சரியில்லை. அது ஸ்கூல் பில்டிங். அத கரெக்டா கட்டலைனா பின்னாடி ஏதாவது பிரச்சனை வந்து எவ்வளவு உயிர் பலி ஆகும் தெரியுமா? உங்க கம்பெனியை காப்பாத்துறதுக்காக நான் அத்தனை பிஞ்சு உயிர்களையும் காவு வாங்கணுமா? மனசாட்சி இருக்கிற யாராவது அப்படி பண்ணுவாங்களா? நான் என் வேலைக்கு என் பதவிக்கு நேர்மையா நடந்திருக்கேன். நீங்க பில்டிங்க ப்ராப்பரா கட்டலைன்னு உண்மையான ரிப்போர்ட் தான் அனுப்பியிருக்கேன். மேலிடத்துல டிசைட் பண்ணி உங்க கம்பெனியை பிளாக் லிஸ்ட்ல போட்டிருக்காங்க. அதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நான் நேர்மையா என் வேலையை பார்த்ததுக்கு என்ன அடிக்கிறதுக்கு உருட்டு கடை எடுத்துட்டு வந்ததுக்கு பதிலா சின்ன பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூல்ல சரியா கட்டாம அதுல ஃப்ராட் தனம் பண்ணிருக்கீங்களே டாடின்னு உங்க அப்பாவை நீ உருட்டு கட்டையால அடிச்சிருந்தேன்னா உன்னை நான் பாராட்டி இருப்பேன். உன்னை நினைச்சு சந்தோஷப்பட்டிருப்பேன். இப்பவும் கெட்டு போகல. வீட்டுக்கு கூட்டிட்டு போய் உன் டாடியை இஷ்டத்துக்கு வெளுத்து வாங்கு. அப்பவாது அவருக்கு நல்ல புத்தி வருதான்னு பார்க்கலாம். இனிமேலாவது மத்தவங்க உயிரோட விளையாடாம செய்யற தொழிலுக்கு நேர்மையா நியாயமா நடந்து தொழில நடத்த பாருங்க. அந்த தொழில் எப்பவுமே உங்களை கைவிடாது. நிறுத்தடா. எனக்கு புத்திமதி சொல்ற அளவுக்கு பெரிய இவன் ஆயிட்டியா? உன் பதவியோட செல்வாக்கு என்ன நீ காட்டிட்ட.
என் பணத்தோட செல்வாக்கண்ண நான் காட்டுறேன்டா. என் கம்பெனியை பிளாக் லிஸ்ட்ல போட்டுட்டா நான் உன் காலில் வந்து விழுவேன் நினைச்சியா? ஏய், உன்னை காலில் விழ வைக்கிற பாடுறா. வாடா வேலு, வா. பிரபு, நம்ம 2 குடும்பமும் ஒண்ணு சேரணும்னு நான் இழுத்து வச்சு தைக்க பாக்குறேன். ஆனா சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் முன்ன விட இப்ப அதிகமா கிழிச்சு விட்டுட்டு இருக்கு. என் அக்கா ஆசைப்பட்ட மாதிரி இந்த 2 குடும்பமும் ஒண்ணு சேரவே முடியாது போல இருக்கு. கிழிஞ்ச துணியாதான் எப்பவுமே இருக்கணும் போல இருக்கு. காலமும் கடவுளும் நினைச்சா கூட இதை தைக்க முடியாதோன்னு தோணுது. ஐயோ அம்மா, ஐயோ. அம்மா நல்ல அடியா? ஆமா, ஆனா சண்டை நல்லா இருந்துச்சுல. ஆனாலும் கொஞ்சம் மண்டையில அடிதான்டா. சண்டை நடந்துச்சுல, அதுதான்டா நமக்கு முக்கியம். எவ்வளவு அடி வாங்கினா திருந்த மாட்டல? போடா. நல்லா அடிச்சிட்டாடா அவ. பிரபு கண்ணா, நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுப்பா. ஏகாம்பரத்துக்கிட்ட தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காத. அவன் பாம்பு மாதிரிப்பா. பழி தீர்க்கிற வரைக்கும் விடவே மாட்டான். நம்மள நிம்மதியா வாழ விட மாட்டான் ஐயா. மருமகனே, என் அம்மா சொல்றது ரொம்ப ரொம்ப கரெக்ட். ஏகாம்பரமும் சரி, அவன் பொண்ணு வேல்விழியும் சரி, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாதவங்க. அவங்க வாழ்றதுக்காக யார வேணாலும் அழிச்சு ஒண்ணும் இல்லாம பண்ணிடுவாங்க. அவங்கள பத்தி நான் சொல்லிதான் நீ தெரிஞ்சுக்கணும்னு இல்ல. அவங்க கிட்ட ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இரு மருமகனே. வம்பு வழக்கெல்லாம் வேண்டாம். நான் ஒன்னும் அந்த ஆளுகிட்ட தனிப்பட்ட முறையில பிரச்சனை பண்ணிட்டு இல்ல. இது அரசாங்க விஷயம், டெண்டர் விஷயம். அதுல ஃப்ராட் தானே பண்ணி வச்சிருக்காரு அந்த ஆளு. அது எப்படி நான் ஓகே பண்ண முடியும்? அந்த ஆள் கட்டி இருக்கிற ஸ்கூல் பில்டிங் நான் இல்ல. நேர்மையா இருக்கிற எந்த ஆபீஸ்